ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மின்ஹோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை காரை வச்சு ஏத்த போற மாதிரி வந்திருப்பான். நல்ல வேலையை ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி காப்பாத்திட்டான். மின்ஹோட அசிஸ்டன்ட் அப்படியே போயிடுவான்னு பார்த்தா ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கார்லயே ஏத்தி கூட்டிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வான்னு கூப்பிட்டு ஃப்ரெண்டும் கார்ல வந்துட்டான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப மின்ஹோட அசிஸ்டன்ட் போன ரூட்ல போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்திலே காரையும் பார்த்துட்டாங்க. அந்த கார் தான் அப்படின்னு துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. மின்ஹோட அசிஸ்டன்ட்டும் இவங்க ஃபாலோ பண்றதை பார்த்துட்டான். செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கான். ஹீரோயின் கிடந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீங்க காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா வண்டியை ஓட்டி ஒரு பெரிய பில்டிங்கோட பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு நிக்கிறான். ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பார்க்கிங்க்கு வந்துட்டாங்க. ஆனா பார்க்கிங் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால கார் எங்க இருக்குன்னே தெரியல. அப்படியே மெதுவா தேடிட்டு வராங்க. காரை கண்டுபிடிக்கவே முடியலன்னதும் காரை விட்டு இறங்கி எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு நிற்கும்போது மின்ஹோட அசிஸ்டன்ட் சர்ன்னு காரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ ஃப்ரெண்டு மேலே இடிச்சிட்டான். ஃப்ரெண்டுக்கு செம்மையான அடி. ஹீரோ உடனே ஃப்ரெண்டை போய் பார்க்க மின்ஹோட அசிஸ்டன்ட் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நீங்கள் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிருந்தீங்கன்னா நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனும் கத்துறான். இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் மின்ஹோவை சாடிக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றி விடுங்கன்னு மட்டும்தான் கேட்டிருந்திருப்பா. அதுக்கு பதிலாக தான் மூயிக்கு டோனரா இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்திருப்பா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால மின்ஹோட அசிஸ்டன்ட் மின்ஹோவை சாகடிக்க வேண்டியதாகி போச்சு. இப்ப அவன் எப்படியோ நீங்க கேட்டதை நான் பண்ணி கொடுத்துட்டேன், அப்போ நீங்க கேட்டதை பண்ணி கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹெல்ப்புக்கு இருந்த ஒருத்தனும் போயிட்டான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு மின்ஹோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. போலீஸ் கிட்ட இதை பத்தி சொன்னா ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு அனுப்பியிருக்கான். நம்ம ஹீரோக்கு தான் நிறைய போலீஸை தெரியுமே. உடனே டீம் லீடருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு மின்ஹோட அசிஸ்டன்ட் லொகேஷனை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறான். அப்படியே அடுத்து அவனோட டீம்ல ஒரு ஆஃபீஸர் ஹீரோவை ரோல் மாடலா வச்சுட்டு ரொம்ப அக்கறையா இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அன்அஃபிஷியலா இன்வெஸ்டிகேட் பண்ணி மின்ஹோட அசிஸ்டன்ட்க்கு பிடிவாரண்ட் ஒன்று ரெடி பண்ண சொல்லி சொல்றான். டீம் லீடர் மின்ஹோட லொகேஷனை கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி விசாரிக்க சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா என்ன பிரச்சனைனா அவனோட சிக்னல் அப்பவே கட் ஆயிடுச்சான். இதை ஹீரோ கிட்ட சொன்னதும் சரி கடைசியா எங்க சிக்னல் கட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவோட டீம்ல உள்ளவங்க கிட்ட அந்த ஆபீசர் ஹீரோயின் மின்ஹோ கடத்திட்டு போன விஷயத்தெல்லாம் சொல்ல டீம்ல உள்ளவங்கலாம் ஃபர்ஸ்ட் அது எப்படி அன்அஃபிஷியலா பிடிவாரண்ட்லாம் ரெடி பண்ண முடியும், சீஃப் திட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அங்க உள்ள எல்லாருக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மின்ஹோ அசிஸ்டன்ட்டோட லொக்கேஷனை சொன்னதை வச்சு ஹீரோ போனான்ல. ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் காரை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் போல. அவன் வந்த கார் அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க அசிஸ்டன்ட் ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி அதில் ஹீரோயினை கட்டி போட்டு ஃப்ரண்ட் சீட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அவன் என்னை விட்டுடுன்னு கத்திட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ சர்ஜரி பண்ணுறதா சொன்ன டாக்டர் கால் பண்ணி என்ன இவ்வளோ நேரம், பேஷண்ட்டோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, இப்படியே ஆகிட்டு இருந்தால் அவங்கள காப்பாற்ற முடியாது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே மூவிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே இந்த டாக்டர் ரெடி பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காரு. இங்கே மின்ஹோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கத்துறான். இப்போதான் ஹீரோயின் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையே சொல்கிறா. எப்படியாவது மூவிக்கு நான் உதவி பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நாள் ஆக ஆக எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. இதை கேட்டதும் அவன் ஆம்புலன்ஸ் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு என்ன பண்ணன்னு யோசிக்கிறான். அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸில் கட்டுறாங்க. ஹீரோவோட டீம் மின்ஹோட அசிஸ்டன்ட் பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனால் அவனை பற்றி எந்த விஷயமுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் செலவு பண்ணுற காசை கூட கேஷாக அப்படியே எடுத்து தான் செலவு பண்ணுறானா. கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. என்னதான் பண்ண அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி ஆஃபீஸர் நல்ல பிரில்லியண்டானவங்க. அவங்க வேற ஒரு வழி யோசிக்கிறாங்க. மின்ஹோவோட அசிஸ்டன்ட் இப்போ ஹீரோயினை தானே கடத்திட்டு போயிருக்கான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ரெண்டு பேருமே அடிக்கடி ரெண்டு பேரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மின்ஹோவையும் மூயின்ற பொண்ணையும். மின்ஹோ இறந்து போயிட்டான். அப்போ அந்த மூயி யாருன்னு பார்க்குறாங்க. மூயியை பற்றி எல்லாமே தெரிய வருது. இந்த நாட்டுக்கு இல்லீகலாக வந்தது, அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்ததுன்னு எல்லா விஷயமுமே. மூயிக்கு என்ன பிரச்சனைனா கிட்னி ஃபெயிலியர் போல. அந்த விஷயத்த நமக்கு இப்போதான் சொல்கிறாங்க. அப்புறம் மூயி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுன்னு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ ஹீரோ கிட்ட சொல்ல இவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் ஹீரோக்கு தெரியும் தானே. அவன் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். அப்போ ஹீரோயின் டோனராக இருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. சரி எங்கேயாவது போயிடலான்னு தான் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கும் போயிருந்திருக்கா அப்படின்னு எல்லாமே அவனுக்கு புரியுது. மூவிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஃபர்ஸ்ட் டாக்டர் இருக்கார்ல, அவரோட நம்பர் ஹீரோக்கு கிடைச்சிருச்சு. உடனே அவருக்கு கால் பண்ணி பேசுகிறான். ஃபர்ஸ்ட் அவர் மூவிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்புறம் ஹீரோ நல்லா மிரட்டினது தான் அந்த இன்னொரு டாக்டர் பற்றி சொல்கிறாரு. ஹீரோ உடனே அந்த இன்னொரு டாக்டர் பற்றி டீம் லீடர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறான். அவரும் விசாரிச்சுட்டு அந்த டாக்டரோட லைசன்ஸே கேன்சல் பண்ணியிருக்காரு.
இருக்காங்க. அதனால அவர் இல்லீகலா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு காலையில இருந்து ஒரே ஏரியால தான் இருக்காருன்னு சொல்ல ஹீரோவும் அப்ப அந்த டாக்டரோட லொகேஷனை சுத்தி 300 மீட்டருக்குள்ள ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கான்னு விசாரிங்கன்னு சொல்றான். உடனே டீம் லீடரும் டிடெக்டிவ் லீ கிட்ட அந்த டாக்டர் இருக்கிற இடத்து பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்க சொல்றாரு. இன்னொரு பக்கம் மின்ஹோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை விட்டுருவான்னு பார்த்தா இப்ப அவகிட்ட நம்ம 2 பேருமே நமக்கு முக்கியமானவங்களை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கோம், இதுல காம்ப்ரமைஸ்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டான். கரெக்டா கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே எதிர்த்தாப்புல தான் ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கான். ஹீரோயினை கட்டி போட்டு கூட்டிட்டு போறதையும் பார்த்துட்டான். உடனே வண்டியை திருப்பிட்டான். அங்க டிடெக்டிவ்லி அந்த இன்னொரு டாக்டர் எந்த ஏரியால இருக்காரோ அது பக்கத்துல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பார்த்து அதை டீம் லீடர் கிட்ட சொல்ல அவரு நாம ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லொகேஷன் அனுப்பி விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்படியே இப்ப இங்க கட் பண்ணி யூராவை காட்டுறாங்க. அவ ஹீரோவோட அப்பாவை பத்தி தன்னோட அப்பா கிட்ட கேட்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அவர் ஒரு மாதிரி தானே இருக்காரு. ஆனாலும் யூரா ஹீரோவோட அப்பா பத்தி கேட்கிறா. அவர் எதுவுமே சொல்லல. அவ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சேர்மனோட ஒய்ஃப் ஹீரோவோட அப்பாவை கத்தியை வச்சு குத்திருப்பாங்கல்ல, அதை ரிக்கி நேர்லயே பார்த்திருப்பாரு. அப்படியே சேர்மன் கிட்ட போயும் சொல்லியிருந்திருப்பாரு. சொன்னது மட்டும் இல்லாம அந்த கத்தி என்கிட்ட தான் இருக்கு, அதுல உங்க ஒய்ஃபோட கைரேகையும் இருக்கு, இறந்து போனவரோட ரத்தமும் இருக்குன்னு சொல்லி காசு கேட்கிறாரு. சேர்மனும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீ இந்த நாட்டை விட்டே போயிடணும், என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ இதெல்லாம் சேர்மன் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இந்த விஷயம் கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் இருக்கு போல. இவர்கிட்ட பேசிட்டு யூரா வெளியில போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோவோட டீம்ல உள்ள ஸ்பை கிட்ட இருந்து கால் வருது. இப்பதான் எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சே, அதனால யூராவும் இதுக்கு மேலெல்லாம் நீங்க என்கிட்ட எந்த விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் உள்ளவங்க ஹீரோயினை மின்ஹோட அசிஸ்டன்ட் கடத்திட்டு போன விஷயத்த சொல்றாங்க. யூரா செம்ம ஷாக் ஆயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மின்ஹோட அசிஸ்டன்ட் ஓடிட்டு போயிட்டு இருந்த ஆம்புலன்ஸ் எதிர்த்தாப்லயே கார் ஓட்டிட்டு வந்து நிறுத்திட்டான். மின்ஹோட அசிஸ்டன்ட் ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் ஹீரோவை போட்டு அடிக்கிறான். 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த மின்ஹோட அசிஸ்டன்ட்டும் ஒரு பெரிய சண்டைக்காரன் தானே. ஹீரோவை போட்டு அடி வெளுத்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு முன்னாலதான் ஹீரோ காரை நிறுத்தி வச்சிருக்கான். அதை ஒரு ஓரமா கொண்டு போய் விடுவோன்னு காரை எடுத்து ஓரமா விட்டுட்டு இறங்கிட்டு திரும்பவும் ஹீரோ வந்து அடிக்க வரான். திரும்பவும் சண்டை. இந்த வாட்டி நம்ம ஹீரோ வெறி ஆகி இந்த மின்ஹோட அசிஸ்டன்ட ஒரே ஒரு ஸ்மாக், அவன் அப்படியே ரோட்ல வாங்கிட்டான். உடனே ஹீரோ விறுவிறுன்னு போய் ஹீரோயின் கையில இருக்கிற கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு கீழே இறக்கி விட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா ஹீரோவை யாரோ பின்னால இருந்து பிடிக்கிறாங்க, ஹீரோயினை யாரோ இழுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஃபைட்டரும் அவன் கூட ஒரு தடிமாடு மாதிரி ஒருத்தன் இருப்பானே அவனும் வந்திருக்காங்க. அந்த தடிமாடு ஹீரோயின் மூக்குல மயக்க மருந்தை வச்சு ஒரு பக்கமா இழுக்கிறான். இந்த ஃபைட்டர் ஹீரோ கழுத்தை பிடிச்சி ஒரு பக்கமா இழுக்கிறான். 2 பேரையும் கட்டி போட்டு தனித்தனியா ட்ரக்ல ஏத்துறாங்க. எதுக்குடா தனித்தனியா ஏத்துறாங்கன்னு பார்த்தா 2 ட்ரக்குமே வேற வேற ரூட்ல போகுது. தனித்தனியா வேற வேற இடத்துல அடைச்சு வைக்க போறாங்க போல. இன்னொரு பக்கம் மின்ஹோட அசிஸ்டன்ட் அவன் இப்பதான் கண்ணு முழிக்கிறான். விறுவிறுன்னு மூயியை பாக்குறதுக்காக தான் போறான். பார்த்தா அவ செத்தே போயிட்டா. அவளை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்கான். திரும்ப இங்க அந்த ஃபைட்டர் சேர்மனோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணணுமா, அதுல எந்த மாற்றமும் இல்லையான்னு கேக்குறான். அந்த அம்மாவும் ஆமா அப்படியே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அவங்க கரெக்டா போனை கட் பண்ணும்போது யூரா உள்ளவரா. அவளுக்கு அப்பதே நியூஸ் வந்துருச்சுல ஹீரோயினை மின்ஹோட அசிஸ்டன்ட் கடத்திட்டான்னு. ஆனா இப்ப கதையே மாறிடுச்சு. இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா ஹீரோயினை கடத்தினது மட்டும் இப்ப நிஜம் தானே. அதை அவங்க அம்மா கிட்ட கேக்குறா. எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, நீங்க என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உயில் உங்ககிட்ட இருக்கு, உங்க பையனும் நாளைக்கு சேர்மன் ஆக போறான், எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒருத்தரை சாகடிச்சிடுவீங்களா, ஏமா இப்படி பண்றீங்கன்னு கேக்குறா. அந்த அம்மா இதுக்கெல்லாம் பதில் சொல்ற எண்ணத்திலேயே இல்ல. நாளைக்கு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக பாக்குறாங்க. இவன் உடனே நீங்க தான் ஹீரோவோட அப்பாவை சாகடிச்சதா, ஒரு மனுஷனை சாகடிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கத்துறா. அவங்களும் பதிலுக்கு உன் அப்பா நான் பார்த்ததுல இருந்து என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க. யூராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே மெதுவா வெளியில போய் போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு பாக்குறா. தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அப்புறம் அம்மாவா இருந்தா மட்டும் என்ன அப்படின்னு யோசிக்கிறா போல. கரெக்டா டயல் பண்ணிட்டா. அந்நேரம் யாரோ வந்து போனை பறிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவன் அம்மாவோட அசிஸ்டன்ட் தான். அப்படியே புடிச்சு கொண்டு போய் அந்த வீட்டுல பேஸ்மெண்ட்ல போய் அடைச்சிட்டாங்க. நாளைக்கு தான் சூஹோ சேர்மன் ஆக போற நாள், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை வெளியில விடணும்னு மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூராவை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்பதான் நமக்கு ஹீரோவை கட்டுறாங்க. அவனை கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் கண்ணு முழிக்கிறான். சேர்மனோட ஒய்ஃப் அன்னைக்கே உங்களோட கதை ஹாப்பி எண்டிங்கா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்களா, அப்ப கண்டிப்பா இது அந்த அம்மாவோட வேலை தான் அப்படின்னு அவனுக்கு செம்ம கோவம் வருது. கடந்து கத்திட்டு கிடக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்குதான் சூஹோ சேர்மன் ஆக போற ஃபங்க்ஷன். எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. யூராவே இந்த ஃபங்க்ஷனுக்கு சூஹோ கூப்பிட்டுருப்பான்ல, அதனால அவளுக்கு கால் பண்ணலான்னு போன் எடுக்க உடனே அவன் அம்மா
யூரா இப்போ இங்க இல்ல, நீ எதுவும் கேர் பண்ணிக்காத, ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு நல்லாவே புரியுது இந்த அம்மா தான் ஏதோ பண்ணிருக்குன்னு. சரின்ட்டு போறான். அவன் இன்னுமே வீல் சேர்ல தான் இருக்கான். தூக்கி உள்ள கார்ல உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் இப்பதான் ஹீரோயினை கட்டுறாங்க. அந்த பைலட்டோட ஒய்ஃப ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இவளையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் முட்டி போட வச்சு தலைக்கு மேல கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இருக்கும்? அவ ஹீரோவோட பேரை சொல்லி கத்தி அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி இங்க கஷ்டப்படுறத அப்படியே லைவா ஹீரோக்கு வர அந்த தடிமாடு போட்டு கட்டுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த தடிமாடு அசிங்கமா திட்டி கத்திட்டு கிடக்குறான். ஹீரோயின் கஷ்டப்படுறத வேற பார்க்க முடியாம வெறி ஆகுது. ஆனாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் சேர்மனோட ஒய்ஃப் அவங்க சூஹோ சேர்மன் ஆகிற ஃபங்க்ஷனுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு டைரக்டரும் இருக்காரு. அவர்கிட்ட சூஹோ நல்லபடியா சேர்மன் ஆயிட்டா உங்களை நான் பிரசிடென்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டயலாக் தான் நேற்று இன்னொரு டைரக்டர் கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. இதே சொல்லி சொல்லி காரியத்தை சாதிச்சலான்னு பாக்குறாங்க. ஹீரோயினா தனித்தனியா தானே அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல ஃபைட்டர் இருக்கான். நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல அந்த தடிமாடு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கிறத போட்டோ எடுத்து சேர்மனோட ஒய்ஃப்க்கு அனுப்புறாங்க. அப்படியே அங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. யூராவோட சீட் மட்டும் காலியா இருக்கு. சூஹோ அந்த சேரவே பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான். இப்ப திரும்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு போகணும்ன்ற வெறி. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. தடிமாடு அங்க இல்லாத நேரம் ஹீரோ அப்படியே கொஞ்சம் உருண்டு அவனோட பர்ஸ் எடுக்கிறான். பர்சுக்குள்ள ஒரு கார்டு இருக்கு. டக்குன்னு அந்த கார்டு எடுத்து இவனை ஒரு தூண் மாதிரி ஒரு இடத்துல தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கீழே சிமெண்ட் இருக்கும். அதுல சரன்னு அந்த கார்டை உரச ஆரம்பிக்கிறான். அப்படியே ஷார்ப்பாக்கி கயிறை கட் பண்றதுக்கு தான் திரும்ப அந்த ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. ஓட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சூஹோவை ஒரு சில வார்த்தை பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. அவன் இன்னுமே வீல் சேர் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்போ இவங்க பேசுறதுக்கு கூப்பிட்டோன்னே வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கி நடக்கிறான். இவன் நடப்பான்ற விஷயம் அவனோட அம்மாக்கே தெரியாது. எல்லாருமே செம்மசாக்க பாக்குறாங்க. மைக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு இப்ப நான் எப்படி எழுந்து நிக்கிறனோ அதே மாதிரி கோசனும் திரும்ப எழுந்து நிக்கணும்னு ஸ்பீச் ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோவை பார்த்தா காடை ஷார்ப்பாக்கி கயிறு அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சத்தம் கேட்டு அந்த தடிமாடு மெதுவா வந்து என்ன பண்றான்றத பாக்குறான். இந்த தடிமாடு கொஞ்சம் அரமண்டல் மாதிரியே தான் இருப்பான். தூரமா நின்று என்னன்னு பார்க்க வேண்டியதானே. கிட்ட வந்து ஹீரோவை எட்டி பார்க்க ஹீரோ அப்பவே கயிறை கட் பண்ணிட்டான் போல. தடிமாடு மூஞ்சிலே ஒரு குத்த போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க சூஹோ நான் எழுந்து நிக்கிற மாதிரி கோசன் நிக்கணும் இல்ல ஓடணும், நம்மளோட பலத்தினால அதை ஓட வைக்கணும், அதுக்காக நீங்க இன்னைக்கு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு செம்ம பவரா ஸ்பீச் கொடுக்குறான். கிளாப்ஸ்லாம் பயங்கரமா விழுது. சேர்மனோட ஒய்ஃப்களும் ரொம்ப பெருமையா இருக்கு. அங்க ஹீரோக்கும் தடிமாடுக்கும் செம்ம ஃபைட்டு. தடிமாடு சொல்லவே வேணாம், மாடு மாதிரி தானே அடிப்பான். அடி பின்றான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாற்றணுன்ற வெறியில அந்த தடிமாடை போட்டு அடிக்கிறான். மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்போ திரும்பவும் அந்த ஃபங்க்ஷன்ல ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சூஹோ சேர்மன் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க, அவங்க ஓட்டை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் தூக்குவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் கை தூக்குறாங்க. சேர்மன் ஒய்ஃப்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. சூஹோ நல்லபடியா சேர்மன் ஆயிட்டா உங்களை பிரசிடென்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த ஒரு டைரக்டரை பிடிச்சி என்ன நடக்குது அப்படின்னு கத்த சூஹோ நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு எழுந்து நின்று நான் தான் அவங்களை இப்படி பண்ண சொன்னேன்னு சொல்றான். சேர்மனோட ஒய்ஃப் ஷாக்கா பாக்குறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்ததுதான் கடைசி எபிசோட். மறக்காம பாருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.